பொங்கல் இனிதாக நிறைவுற்றது. தோழர்களே எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உருப்படாம போயிட்டு இருக்கிறேன். நான் புலம்பி வந்து நிக்கிறேன், கொஞ்சம் கேளு. நான் இந்த 3 வாரம் உருப்படாம போன கதையைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதையை பார்க்க வேண்டும் என்றால் நாம் போன வீடியோவிற்கு பயணப்பட வேண்டும். அதுல லூசி பீரோல் வச்சிருந்தேன். இந்த படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு ஒரு நாஸ்டலாஜியா எஃபெக்ட்ல அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு படம் தானே சித்தா படம் நல்லா இருக்கு நாங்களே. லோக்கி ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தாக்குல விட்டாச்சு. ஃபால்னு ஒரு படம் இருந்துச்சு, சரி அதையும் பார்த்து இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஜான்விக்கு கடைசி பார்ட்டு பார்க்காம குட் நைட் நல்லா இருக்குதுனாங்க. சரி பார்க்கிங்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்குனாங்க. சரி அதையும் பார்ப்போம். சரி பார்த்துட்டு அப்படியே வீரப்பன், தும்பாட், ஜோ அந்த படங்களையும் பார்த்து முடிச்சாச்சு. அதனால பார்க்க முடியுது. அதாவது என் மூளை நார்மலா இருக்கிறதுக்கும் ஒரு இப்படி மூளையை வறுத்தெடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத என்னால கண்கூடா பார்க்க முடியுது. அதை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை குட்டிச்சவரா போறதையும் என்னால கண்கூடா பார்க்க முடியுது. ஓகே, எல்லாத்துக்கும் முடுக்கு போட்டு விட்டு இன்னைக்கும் வீடியோ எடுக்கணுங்கிற தாட்லாம் வீடியோ எடுக்கல, சும்மா சரி எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு. சரி அதுதான் அதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டா பேச போறேன். 2 minute ரூல். 2 minute ரூல் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்டையும் அந்த 2 minute ரூலுக்கு போடணும். அதாவது மனுஷனுக்கு டிஃபால்ட்டாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. எந்த விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்றதுதான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம யாரு தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி நம்ம விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது மனுஷன் டிஃபால்ட்டாவே சோம்பேறி. அதனால முதல் 2 நிமிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையா இருக்கும்போது நம்ம தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருக்காரு. 2 minute ரூலை அப்படியே கொஞ்சம் 5 minute மாற்றிக்கலாம். 5 minute இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கணும்னா 5 minute மட்டும் கேமரா முன்னாடி பேசணும் அப்படின்னு என்னை நானே எனக்கு நானே போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். 5 minute மோட்டிவேஷன் வந்துடும். அதாவது எந்த வேலையும் செய்கிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் தேவை. இப்போ மோட்டிவேஷன் எப்போ வரும் அப்படின்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மோட்டிவேஷன் வரும். இப்போ எனக்கு இந்த கேமரா முன்னாடி பேசணுங்கிற மோட்டிவேஷன் இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமாக்கி எனக்கு பேச வந்துச்சு. அதே மாதிரி 5 நிமிஷம் பேசிட்டேன் அப்படின்னா அப்புறம் ஸ்கிரிப்டை பேசுறது ஈஸியாக இருக்கும். அது போன வீடியோவில் ரொம்ப அது எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலே தான் அது எழுதிக்கு இருந்திருப்பேன். அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரியாக்டிவாகவே நான் இருந்துட்டேன். அதாவது ஏதாவது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி இப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சுட்டேன்னா ரியாக்டிவ், இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அது வரைக்கும் ரியாக்டிவாக இருக்கும். அப்புறம் அப்படி சத்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஷெட்யூல்டாக ப்ரோஆக்டிவாக, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் எடிட் பண்ணணும், இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு ரியாக்டிவாக. அது ஜேம்ஸ் கிளியர் புத்தம் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதாவது ஒரு வேலை சலிச்சு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு. போன வீடியோவில் ஏதோ லைட்டிங்க்கெலாம் ஏதோ பார்த்தேன், ஏதோ எடிட்டிங் இதெல்லாம் பார்த்தேன். அதை அடுத்த வீடியோக்கு அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மறந்து போயிடுது பாதி. 2வது ஃபியர் வர ஆரம்பிச்சிருது. திருப்பி கேமரா முன்னாடி உட்காந்து நம்ம பேசிடுவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு நான் போயிடுறேன். அதாவது கேமரா முன்னாடி ஒன்று கற்றுக்குறேன், அதை அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 4 வாரம் ஆகும்போது அந்த ட்ரைனிங் கேப் அதிகமாகிட்டே போகுது. அதான் இனிமேல் ப்ராஜெக்ட் மைண்ட் செட். இன்னைக்கு 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் செஞ்சுட்டு அதை முடிக்கணும். அதே மாதிரி இந்த கோல் மைண்ட் செட் வருது. ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வீடியோ எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த வீடியோ போட்டால் வியூஸ் வருமா, சப்ஸ்கிரைபர் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் மைண்ட் செட். நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, கோலை ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளுடைய அனிச்சையான ஒரு விஷயம். நமக்கு டிஃபால்ட்டாகவே அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி போக போக வரும் போல இருக்குது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். அதனால் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். இது எங்கேயோ படித்தேன். ஒரு காமெடியன் பாக்கெட்டில் ஒரு பேனா வச்சுக்கிடுவாராம். அவர் எப்பப்பெல்லாம் ஒரு காமெடி தோணுதோ ஏதாவது தேவையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுவாராம். அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாராம், இதில் நல்ல காமெடியை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, என்னுடைய வேலை அதை எழுதுறது மட்டும்தான். அது நல்ல காமெடியா இல்லையாங்கிறது அடுத்தது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலையை வீடியோ ப்ரொடியூஸ் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராசஸில் ஹையை போட்டு வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதான். அது நல்ல வீடியோவா இல்லையாங்கிறது அது அடுத்த பட்சம். முதல்ல போடு, எவரவாக்கி பாரு. அதாவது இந்த வீடியோவிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் 5 minutes செய்யணும். அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் செய்யணும். அதாவது இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போடணும், வீடியோவை யூடியூப்ல போடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது பெரிய விஷயம். அதை 5 minute 5 நிமிஷம் மட்டும் வீடியோ எடுக்கணும். இந்த வேலையை நான் 5 நிமிஷம் மட்டும் தான் செய்யணும். சப்போஸ் எனக்கு 5 நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் இல்லைன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், திருப்பி அப்புறமே கூட ஆரம்பிக்கலாம், இல்லை செய்யாமல் கூட போகலாம். பட் 80% நேரத்தில் 5 நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் வந்துடும். அந்த ஜிம்லேயுமே லெக் டேக்கெலாம் போனோம்னா போட்டுருவ பாட்டைக்கு லெக் அப்படிமா. நான் அப்படி இல்லாமல் வார்ம் அப் போட்டதுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் வந்துடும். அதனால என் மைண்டுக்குள்ள இருக்கிறது ஒன்றே தான், வார்ம் அப் போட்டால் மோட்டிவேஷன் வந்துடும். வார்ம் அப் போடுவோம், வார்ம் அப் போட்டுட்டு
பண்ணுவோமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி 5 நிமிஷம் பேசிட்டு இந்த வீடியோவை எடுப்போமா வேண்டாமா அப்படின்னு அப்புறம் மாதிரி யோசிக்கணும். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா மோட்டிவேஷன் வேணும். அப்போ மோட்டிவேஷனுக்கு அந்த வேலையை 5 நிமிஷம் மட்டும்தான் செய்யணும். 5 நிமிஷம் பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறது கிடையாது. அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். அதே மாதிரி இது வந்து இந்த கம்பேக்ட் பண்ணுறதுக்கும், அதாவது இந்த கம்பேக்ட் பண்ணுறதுக்கும் பொருந்தும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம், டப்புன்னு கேப் விட்டுருவோம், ஏதாவது பிரேக் வந்துடும். அப்போ அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நம்ம செய்ய நினைக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்துடும். அதனால தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் எடிட் பண்ண மாட்டேன், டப்பு பண்ணி டக்குன்னு போட்டுருவேன். அதாவது கம்பேக்ட் பண்ணுறதுக்காக. இப்படி கம்பேக்ட் பண்ணி இந்த வருஷத்தை ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சற்று பயமாகத்தான் உள்ளது. அந்த பயம் இருக்குல்ல.